அரசாங்க நிறுவனம் ஒன்று ஸ்லாங்கூரில் உள்ள புகழ்பெற்ற ஒரு கேளிக்கை பூங்காவில் நடத்திய குடும்ப தின விழா நச்சுணவு சம்பவத்தால் பாதிக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. அக்டோபர் 4ஆம் தேதி நிகழ்ந்த அச்சம்பவத்தில் மொத்தமாக 322 பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டனர். அவர்களில் 92 விழுக்காட்டினர் பெரியவர்கள், மற்றவர்கள் 11 வயதினர் மற்றும் சிறார்கள் ஆவர். இந்நிலையில் அக்டோபர் 6ஆம் தேதி தகவல் கிடைத்ததும் உடனடி விசாரணையில் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை எடுத்ததாக மாநில சுகாதாரத்துறை கூறியது. உணவுண்ட 4710 பங்கேற்பாளர்களில் அந்த 322 பேருக்கு கடும் வயிற்று வலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்ற உபாதைகள் காணப்பட்டன. அவர்கள் அனைவருக்கும் உரிய சிகிச்சைகள் வழங்கப்பட்டன. ஆனால் எவரும் வார்டில் தங்க வைக்கப்படவில்லை. தீவிர சிகிச்சை பிரிவிலும் யாரும் அனுமதிக்கப்படவில்லை என்பதோடு உயிர் சேதமும் பதிவு செய்யப்படவில்லை என அத்துறை உறுதிப்படுத்தியது. அந்த நச்சுணவு பாதிப்புக்கு உணவு தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் மற்றும் சமையல் உபகரணங்கள் மாசடைந்ததே காரணம் என்பது தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. அதோடு குறைந்த எண்ணிக்கையிலான கையாள்பவர்களால் பெரிய அளவில் உணவு தயாரிக்கப்பட்டது, பரிமாறுவதற்கு முன்பு உணவு நீண்ட நேரம் கிடப்பில் வைக்கப்பட்டது உள்ளிட்டவையும் அதற்கு காரணங்களாக இருந்துள்ளன. இதையடுத்து கேளிக்கை பூங்காவின் சமையலறை தூய்மை பணிகளுக்காக தற்காலிகமாக மூடப்பட்டு உணவு பாதுகாப்பு பரிசோதனைக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டது. New Skechers Aeroburst, running shoes that push the laws of aerodynamics. It all starts with Skechers Hyperburst technology, supercritical foam that gives Aeroburst unbelievable response and propulsion, plus a carbon-infused H-plate that returns more energy. Skechers Aeroburst.